ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் கோடெக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட AD3501 டீப் லேர்னிங். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி நவம்பர் டிசம்பர் 2025 எக்ஸாம்ஸ் நமக்கு நடந்துட்டுருக்கு. நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீப் லேர்னிங்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ பிடெக் ஏஏடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக செமஸ்டர் 5ல் உள்ள இந்த பேப்பர். வா, யாரெல்லாம் நம்மளோட சைபர் கோடெக்ஸ் சேனலுக்கு புதுசாக எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, நமக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்குதுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுத்திருக்கிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் வந்து கிரேடியன்ட் பேஸ்ட் ஆப்டிமைசேஷன் என்ன, ஸோ அது எப்படி ஒர்க் பண்ணும், அண்ட் தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங். ஓவர் ஃபிட்டிங் என்ன, அண்டர் ஃபிட்டிங் என்ன, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடிக்கடி இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. தென் டிஃபைன் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப். ஸோ பயாஸ் வேரியன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும். தென் வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் இன் டீப் லேர்னிங். டீப் லேர்னிங்கில் உள்ள ஹைப்பர் பேராமீட்டர்ஸ் என்னெல்லாம். தென் ரைட் த சேலஞ்சஸ் தட் மோட்டிவேட் டீப் லேர்னிங். ஸோ டீப் லேர்னிங்கில் என்னென்ன மோட்டிவேட் பண்ணுற சேலஞ்சஸ் இருக்குது. தென் பார்ட் பி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் கெப்பாசிட்டி, ஓவர் ஃபிட்டிங் அண்ட் அண்டர் ஃபிட்டிங் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ நமக்கு ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் டிஸ்கஸ் ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட், SGD அப்படின்னு சொல்லுவோம். இது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ இதில் நமக்கு சம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது ரெலவெண்ட்டாகவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் டீப் ஃபீட் ஃபார்வர்ட். ஸோ டீப் ஃபீட் ஃபார்வர்ட் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஒரு அப்ளிகேஷன் அஸ் வெல் அஸ் அல்கோரிதம். ஸோ அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். ஸோ நெட்ஒர்க்ஸ்க்கு நம்ம CNN, KNN அந்த மாதிரிலாம் படிப்போம்ல. ஸோ அதில் அந்த ஆர்கிடெக்சர்ஸ் நமக்கு எப்படி இருக்கும். தென் எக்ஸ்பிளைன் ரெகுலரைசேஷன் டெக்னிக்ஸ் யூஸ்ட் இன் டீப் லேர்னிங். ஸோ நம்ம ரெகுலரைசேஷன் அப்படிங்கிறது நம்ம லேபில் பார்த்துருப்போம். ஸோ அதில் உள்ள ரெகுலரைசேஷன் கான்செப்ட் எப்படி, லைக் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் போடலாம், அல்கோரிதம் யூஸ் பண்ணிங்கிறது. தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டிஃபைன் கன்வல்யூஷன் அண்ட் போலிங். கன்வல்யூஷன் என்ன, போலிங்னா என்ன. நெக்ஸ்ட் let the different variants of covariance. ஸோ கன்வல்யூஷன் அப்படிங்கிறது என்ன, ஸோ அதில் எவ்வளோ நிறைய வேரியன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வேரியன்ஸ். வாட் இஸ் பேராமீட்டர் ஷேரிங். ஸோ பேராமீட்டர் ஷேரிங்னா என்ன. தென் டிஃபைன் ஸ்பார்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ். ஸோ இன்ட்ராக்ஷன்னா என்ன, அந்த இன்ட்ராக்ஷன்லேயே ஸ்பார்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் என்னலாம். தென் வாட் ஆர் நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நான் லீனியர் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் செகண்ட் நம்ம பார்ட் யூனிட் பார்க்கும்போது பார்ட் பியில் எக்ஸ்பிளைன் கன்வல்யூஷன் ஆப்ரேஷன் வித் அன் எக்ஸாம்பிள். அதில் நமக்கு நியூமெரிக் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சம் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக. தென் டிஸ்கிரைப் டிரான்ஸ்போஸ்ட் அண்ட் டைலேட்டட் கன்வல்யூஷன் வித் டயக்ராம்ஸ். ஸோ டைலேட்டட் கன்வல்யூஷன் வித் டயக்ராம்ஸும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். தென் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ரெகுலரைசேஷன் மெத்தட்ஸ் யூஸ்ட் இன் CNN. கெனானிக்கல் நார்மல் ஃபார்ம் சொல்லுவோம். தென் டெரிவ் த கிரேடியன்ட் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ். ஸோ கிரேடியன்ட் கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் நமக்கு அந்த கிராஃபிக்கல் மெத்தட்ஸ் எல்லாமே வரும். CNNல எப்படி பண்ணுறதுங்கிறது. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் அன்ஃபோல்டிங் ஆஃப் அன் RNN. அன்ஃபோல்டிங் ஆஃப் அன் RNN இம்பார்ட்டன்ட். தென் டிஃபைன் LSTM. ஸோ LSTMனா என்ன, 2 மார்க்ஸ்லேயும் இது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் வெல் அஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 13 or 15 கம்பல்சரி கொஸ்டின்ஸையும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. தென் வாட் ஆர் கேட்டட் ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ ஆர்கிடெக்சர்ஸில் கேட்டட் ஆர்கிடெக்சர்ஸ் என்ன. தென் டிஃபைன் சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ். ஸோ சீக் டு சீக் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். தென் வாட் ஆர் லாங் டேர்ம் டெபெண்டன்சிஸ். ஸோ டிபெண்டன்சிஸ்லேயே லாங் டேர்ம் டெபெண்டன்சிஸ் இருக்கு. தென் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் LSTM ஆர்கிடெக்சர் வித் ஈக்குவேஷன்ஸ். ஸோ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். தென் டிஸ்கிரைப் பை டைரக்ஷனல் RNN வித் சூட்டபிள் டயக்ராம். தென் அடுத்து பார்த்தோம்னா டிஸ்கஸ் டீப் ரெக்கரண்ட் நெட்ஒர்க்ஸ் அண்ட் தியர் அட்வான்டேஜஸ். இதில் என்னெல்லாம் இருக்கு. அண்ட் தென் எக்ஸ்பிளைன் கிரேடியன்ட் கம்ப்யூட்டேஷன். ஸோ RNNல நமக்கு BPTT என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு. தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் என்னன்னா தென் டிஃபைன் பேஸ்லைன் மாடல்ஸ். ஸோ பேஸ்லைன் மாடல்ஸ் நமக்கு என்ன. And what is automatic hyperparameter tuning. So automatic hyperparameter tuning நமக்கு என்னெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் டிஃபைன் கிரிட் சர்ச். ஸோ கிரிட் சர்ச்ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான மெத்தட். அதில் உள்ள கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் ரேண்டம் சர்ச். ஸோ ரேண்டம் சர்ச் என்ன. தென் இதில் பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ். ஸோ என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது நமக்கு டீப் லேர்னிங் எவாலுவேஷனில். ஸோ நார்மலாகவே நமக்கு டீப் லேர்னிங் எவாலுவேஷன்ங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். as well as நமக்கு வந்து 6 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது. தென் எக்ஸ்பிளைன் கிரிட் சர்ச் அண்ட் ரேண்டம் சர்ச் வித் எக்ஸாம்பிள்.
ஸோ இதென்னலாம் இருக்கலாம். And then describe manual versus automatic hyperparameter tuning. Manual hyperparameter என்ன, automatic hyperparameter tuning என்ன. Then write debugging strategies for deep learning models. Deep learning models என்னென்ன debugging methods இருக்கும். 15 பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ என்கோடர். ஸோ இதில் என்கோடர் டிகோடர் கான்செப்ட் வந்து இதில் ஆட்டோ என்கோடர் என்ன, தென் வாட் இஸ் அன் அண்டர் கம்ப்ளீட் ஆட்டோ டிகோடர். ஸோ ஆட்டோ என்கோடரில் நமக்கு என்னென்ன அண்டர் கம்ப்ளீட் மெத்தட்ஸ் இருக்குது. தென் டிஃபைன் கேன். ஸோ கேனும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அல்காரிதம் தான். தென் வாட் ஆர் ஸ்டெகாஸ்டிக் என்கோடர்ஸ். ஸோ ஸ்டெகாடிஸ் என்கோடர்ஸ் வந்து கேனோட கம்பேர் பண்ணி வரும். தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேன், எல்எஸ்டிஎம், சிஎன்என், ஆர்என்என் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் டிஃபைன் வேரியேஷன் ஆட்டோ என்கோடர், விஐஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் அன் ஆட்டோ என்கோடர் வித் டயக்ராம். தென் இதில் நமக்கு டிஸ்கிரைப் வேரியேஷன் ஆட்டோ என்கோடர். ஸோ இது என்னென்ன ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கும். தென் அதில் நமக்கு கேன் ஆர்கிடெக்சரில் என்னென்ன லாஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. தென் எக்ஸ்பிளைன் ரெகுலரைஸ்ட் ஆட்டோ என்கோடர்ஸ் அண்ட் தேர் டைப்ஸ். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் நம்ம பிளாகரில் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிளாகரில் சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட டீப் லேர்னிங் லைக் யூனிட் வைஸ் அனாலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஓரியன்ட்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சம்முக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த சம்மை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோங்க, சால்வ் பண்ணி ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. ஸோ ஓவர்ஃபிட்டிங் கான்செப்ட், தென் ஸ்டோகாஸ்டிக் கிராடியன்ட், சிஎன்என் கான்செப்ட், எல்லா சம்முமே நம்ம கொடுத்துருக்குறோம். இதை கொஞ்சம் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் ஆக்சுவலி அது போக நம்ம அனலிட்டிக்கல் ஓரியன்டாகவும் நம்ம எடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நம்மளோட பிளாகர் லிங்க்ல கொடுத்துறேன், சைபர் கோடெக்ஸோட பிளாகர் லிங்க்ல நீங்கள் அதில் இருந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய். ஸோ இன்னும் நம்மளோட வீடியோஸ் என்னென்ன வேணும், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் வேணுங்கிறத நீங்கள் கேளுங்க, நம்ம போட்டுடலாம். தேங்க்யூ, பாய்.